ஓகே. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டைம் இன்டெலிஜென்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போறோம். ஸோ டைம் இன்டெலிஜென்ஸ் ஃபங்க்ஷன்ஸோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கால்குலேட் பண்ணிக்க முடியும். இப்போ எதுக்காகனா அந்த கம்பெனிஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்கன்னா டோட்டல் ஒய்டிடி அப்படின்னா என்ன அர்த்தம்னா டோட்டல் இயர் டு டேட்னு அர்த்தம். எனக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு 10 மார்ச்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்றேன் இன்னைக்கு வந்து 10th மார்ச்னா ஸோ எனக்கு ஜான் ஃபர்ஸ்ட்ல இருந்து 10th மார்ச் வரைக்கும் எவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்கு. இதே நான் இன்னைக்கு வந்துட்டு நான் 25th டிசம்பர் சொல்றேன்னா ஜான் ஃபர்ஸ்ட் இந்த வருஷத்துல இருந்து 25th பிப்ரவரி 25th டிசம்பர் வரைக்கும் எவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இது டோட்டல் இயர் டு டேட்னு அர்த்தம். டோட்டல் குவார்டர் டு டேட்னா எனக்கு வந்து என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா குவார்டர்னா எனக்கு ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 குவார்டர்ஸா பிரிப்பாங்க. ஜான்வரி பிப்ரவரி மார்ச் ஒரு குவார்டரு, ஏப்ரல் மே ஜூன் ஒரு குவார்டரு, ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஒரு குவார்டரு, அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஒரு குவார்டர் 4 குவார்டர்ஸா பிரிச்சுருவாங்க. இப்போ எனக்கு டோட்டல் குவார்டர் டு டேட்னா நான் இன்னைக்கு டேட் சொல்றேன் 10th மார்ச்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு ஜான் ஃபர்ஸ்ட்ல இருந்து 10th மார்ச் வரைக்கும் எவ்வளவு வந்திருக்குன்னு பார்ப்பேன். ஓகேவா? இதே வந்துட்டு நான் 5th மேன்னு சொல்றேன் அப்படின்னா என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஏப்ரல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஜான்ல இருந்து ஸ்டார்ட் ஆகாம ஃபர்ஸ்ட் ஏப்ரல்ல இருந்து 5th மே வரைக்கும் போகும். பிகாஸ் அது செகண்ட் குவார்டர்ல கரெக்ட் ஆகுது. அது மாதிரி ஓகே. இது நான் 25th டிசம்பர்னா எனக்கு என்ன வரும் ஃபர்ஸ்ட் அக்டோபர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி எனக்கு 25th டிசம்பர் வரைக்கும் குவார்டர் டு டேட் அந்த மாதிரி கால்குலேட் பண்ணும். மந்த்னா அதே மாதிரி உங்களுக்கு இன்னைக்கு இப்போ 10th மார்ச்னா ஃபர்ஸ்ட் மார்ச் வந்து 10th மார்ச் வரைக்கும் அந்த மாதிரி. 25th டிசம்பர்னா ஃபர்ஸ்ட் டிசம்பர்ல இருந்து 25th டிசம்பர் வரைக்கும் எவ்வளவு சேல்ஸ் ஆகிருக்கு. மந்த்லி எனக்கு மந்த்லி பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே. அதே மாதிரி டேட்ஸ் ஆஃப் இயர் டு டேட்னாலும் டோட்டல் இயர் டு டேட்னாலும் சேம் தான். ஓகே. ரெண்டுமே ஒரே ஃபங்க்ஷன்ஸ் தான். ஓகே. அடுத்த டேட்ஸ் ஆஃப் குவார்டர் டு டேட்னாலும் ஒன்று தான், சேம் தான். டேட்ஸ் மந்த் டு டேட்னாலும் ஒன்று தான். இதுவுமே டோட்டல் மந்த் டு டேட்னாலும் ஒன்று தான். ஓகே. ரெண்டுமே ஒரே ஃபங்க்ஷன்ஸ் தான், ஒரே வேல்யூ தான் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ டிஃப்ரென்ஸ் சின்டாக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுவோம். இப்போ டேட்ஸ் பிட்வீன் ஓகேவா, எனக்கு இந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் எவ்வளவு சேல்ஸ் ஆகுதுன்னு பாக்கணும்னா அப்படி பாத்துக்கலாம். எனக்கு ஜான்ல இருந்து மார்ச் வரைக்கும் மட்டும் எவ்வளவு சேல்ஸ் நடக்குதுன்னா அப்படி பாத்துக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் டேட்ஸ் இன் பீரியட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எனக்கு கடைசி 3 மாசம் சேல்ஸ் மட்டும் பார்க்கணும். அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா எனக்கு இன்னைக்கு கடைசி 3 மாசம் சேல், இப்போ இன்னைக்கு டேட் வந்துட்டு நான் தேர்ட் மார்ச் நான் சொல்றேன்னா எனக்கு 3 மாசம் சேல்ஸ் என்னென்ன வரும், எனக்கு பிப்ரவரி வரும், ஜான்வரி வரும், டிசம்பர் வரும். எனக்கு அந்த லாஸ்ட் 3 months சேல்ஸ் நான் அதை மாதிரி கால்குலேட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அடுத்த 3 மாசம் சேல்ஸ் வேணும்னா என்ன பண்ணணும், இன்னைக்கு பிப்ரவரி 3rd மார்ச்னா அதை மாதிரி நான் கால்குலேட் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல -3 + 3 யூஸ் பண்ணுவோம், அது பார்த்துக்கலாம். ஓகே. டேட் ஆட் அதிகமாக நமக்கு தெரிஞ்சது டேட் ஆட் ஃபங்க்ஷன்ஸ் நல்ல இதுதான் பிரைமரியா யூஸ் பண்ணுவோம் அதிகமா. டேட் ஆட்ன்றது ஒண்ணுமே இல்லை, எனக்கு ஒரு இதுக்குள்ள இப்போ இன்னைக்கு வந்துட்டு 3rd மார்ச்னா நான் 3rd மார்ச் 2025 சொல்றேன். எனக்கு ஒரு வருஷம் ஆட் ஆகுனா என்ன ஆகும், 3rd மார்ச் ஒரு வருஷம் இயர்னு கொடுத்தா எனக்கு என்ன ஆகும், இயர் ஆட் ஆகும். மந்த் கொடுத்தா மந்த் ஆட் ஆகும், டேனா அது டேட் ஆட் ஆகும். ஸோ இதுவுமே பார்ப்போம். பேரலல் பீரியட் ஓகேவா, எனக்கு ப்ரீவியஸ் மந்த் ப்ரீவியஸ் இயர்ல எப்படி இருந்திருக்குன்ற மாதிரி பேரலா பார்ப்போம். ஓகே. இந்த வருஷத்துக்கு போன வருஷத்துக்கு எப்படி இருந்தோம் இதே நேரத்துல அதே ஃபங்க்ஷன்ஸ் தான் சேம் பீரியட் லாஸ்ட் இயர். ஓகேவா? இட் இஸ் த சேம் டேட் பீரியட் ஃப்ரம் த ப்ரீவியஸ் இயர். எனக்கு போன வருஷம் இது வரைக்கும் நான் என்ன பண்ணியிருந்தேன், அது சேம் பீரியட் லாஸ்ட் இயர். ஓகே. போன வருஷம் 3rd மார்ச் வரைக்கும் நான் எவ்வளவு சேல்ஸ் பண்ணியிருந்தேன், இந்த வருஷம் நான் எவ்வளவு பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைம் இன்டெலிஜென்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே. ஸோ இது எப்படி ஒர்க் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஒரே ஒரு இம்பார்ட்டன்டான திங் நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ என்னன்னா நான் ஒரு டைம் இன்டெலிஜென்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க் பண்றேன்னா எனக்கு முக்கியமா ஒரே ஒரு டேபிள் வேணும். கேலண்டர் டேபிள் தனியா நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். பிகாஸ் என்னன்னா கேலண்டர் டேபிள் என்னென்ன இருக்கணும்ன்றத நான் சொல்றேன். இப்போ நான் வந்துட்டு என்கிட்ட சேல்ஸ் டேபிள் இருக்கு. ஓகேவா? நான் சேல்ஸ் டேபிள்ல எனக்கு ஒவ்வொரு டேட் இருக்கு. ஆர்டர் டேட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 2 3 இந்த மாதிரி எல்லாமே என்கிட்ட இருக்கு. ஓகேவா? ஸோ நான் இதுல தான் என்ன பண்ண போறேன், எனக்கு டெய்லி எப்படி சேல்ஸ் நடக்குது. பிகாஸ் நான் கம்பேர் பண்ணுவேன் இந்த ஆர்டர் டேட்ல இருந்து. இப்போ நான் இப்படி போட்டு காட்டுவேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சார்ட் போட்டு காட்டுறேன்னா லைன் சார்ட்டே போட்டு காட்டுறேன். எனக்கு ஆர்டர் டேட்ல வச்சுக்கிட்டேன். ஓகேவா? எவ்வளவு சேல்ஸ் ஆகிருக்கு நான் பார்க்க முடியும். ஓகேவா? இது வந்துட்டு இப்படி காட்டுதா, இந்த இடத்துல இப்படி காட்டுது. இல்லைன்னா நான் வந்து என்ன பண்ணலாம், எனக்கு ஜான் 2023 இருந்து ஜூலை 2025 வரைக்கும் இப்படி காட்டுது, ஒரே இது மாதிரி காட்டுதா. ஸோ இதுல என்ன இதுன்னு பாத்தீங்கன்னா நான் எதுக்காக வந்துட்டு ஒரு கேலண்டர் டைமென்ஷன் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் டைம் இன்டெலிஜென்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் நீங்க ஒர்க் பண்ண போறீங்கல்ல அதுல இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒரு சில டேட் ஸ்கிப் ஆயிடுமா ஒரிஜினல் ஃபேக்ட் டேபிள். பிகாஸ் என்னன்னா ஒரு நாளுக்கு ஆர்டரே வந்திருக்காது அப்படின்னா அந்த டேட் என்கிட்ட இருக்காது. ஸோ அது மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகாது. சில ஃபங்க்ஷன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இப்போ பேரலல் பீரியட்ன்ற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தலாம். இந்த பீரியட்லாம் பாத்தீங்கன்னா எல்லா நாளுமே நம்ம கிட்ட இருக்கணும். அந்த நாள் ஆர்டர் பண்ணலனாலும் அந்த நாள் இருக்கணும், என்கிட்ட டேட் இருக்கணும்.
ஸோ அதுக்காக என்ன பண்ணுவோம்னா ஒரு தனியாக ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணிடுவோம். காலண்டர் டேபிள்ன்ற மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணணும். என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு. அதை நம்ம கிரியேட் பண்றது கூட எப்படின்றது நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் எப்படி டேபிள்ஸ் கிரியேஷன்ஸ்ல பார்ப்போம். இப்போ வந்து காலம்ஸ் கிரியேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் டேபிள் கிரியேஷன்ஸ்ல எப்படி ஒரு காலண்டர் டேபிள் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இதுல டேட் என்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கா, எல்லா நாளோட டேட் இருக்கா, 1ல இருந்து ஆரம்பிச்சு அந்த மந்த்ல எல்லா நாளோட டேட்டுமே இருக்கும், ஒரு நாள் ஸ்கிப் ஆகாது. ஓகேவா? ஸோ அதுக்காக என்ன பண்ணி வச்சிருக்கேன், ஸோ எனக்கு இது மாதிரி ஒரு டேட் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணிடுவேன்னா இந்த டேபிள் கனெக்ஷன் பண்ணி விட்டுருவேன். அப்படின்னா எனக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த டேட்டும் இந்த டேட்டையும் எனக்கு கனெக்ட் பண்ணி விட்டுருச்சா. ஸோ இப்போ எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. இப்போ எனக்கு என்னன்னா எல்லா நாளுமே எனக்கு ஸ்கிப் ஆகாது. ஸோ ரெஃபரன்ஸ் பண்ணிக்கோ, இதே ரெஃபரன்ஸ் பண்ணிக்கோ. ஸோ சிம்பிளா பார்த்தோம்னா நான் இந்த ஆர்டர் டேட் பதிலாலும் காலண்டர் டைமென்ஷன்ஸ் கனெக்ஷன்ஸ் ஆயிருக்கனால இந்த டேட் போட்டாலும் எனக்கு என்ன வரும், சேம் அதே தான் வரும். இதுவுமே எனக்கு அதே தான் வரும், ஏன்னா கனெக்ஷன் ஆயிடுச்சு. இந்த டேட்டும் எனக்கு என்ன ஆயிடுச்சு, மேட்ச் பண்ணி விட்டுடுச்சு. அதனால ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சிச்சுனா போதும். இதுக்கப்புறம் டைம் இன்டெலிஜென்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பண்ணுறதுன்னு பார்த்துட்டு. ஓகே ஓகே, ஸோ டைம் இன்டெலிஜென்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் நான் என்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் இயர் டு டேட்ன்ற ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? இது என்ன பண்ணும், இயர் டு டேட் வரைக்கும் சேல்ஸ் என்னன்னு பார்க்க சொல்லலாம். ஓகேவா? ஸோ எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மெஷர்ஸ். ஓகேவா? இதெல்லாம் மெஷர்ஸ்ல பண்ணுவோம். இங்க இடத்துல காலம்ஸ் கிடையாது, மெஷர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. டோட்டல் இயர் டு டேட் சேல்ஸ் ஈக்குவல் டு டோட்டல், இது இருக்கா, டோட்டல் இயர் டு டேட்ல என்னென்ன ஃபங்க்ஷன் சின்டாக்ஸ் வருது, எக்ஸ்பிரஷன், டேட்ஸ், ஃபில்டர் போட்டுக்கலாம். எக்ஸ்பிரஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சம் தானே பண்ண போறேன். சம்னா சம், ஆவரேஜ் என்னன்னா போட்டுக்கலாம். ஓகேவா? சம் ஆஃப் எனக்கு சேல்ஸ் ஃபேக்டர்ல இருக்கிற சேல் அமௌண்ட் சம் பண்ணு. ஓகேவா? இதை என்ன வச்சு பண்ணு, இப்போ என்னன்னா டேட் நான் கொடுக்கணும். ஓகேவா? இதுல டேட்ஸ் நான் கொடுக்கணுமா, செகண்ட் இது. ஸோ என்ன டேட் கொடுப்பேன் நான், சின்ஸ் நான் வந்துட்டு காலண்டர் டேபிளோட கனெக்ட் பண்ணிட்டனால நான் என்ன பண்ணிடுவேன், காலண்டர் டைமென்ஷன் ஆஃப் இதை நான் க்ளோஸ் பண்ணல, ஆக்சுவலாக க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ காலண்டர் டைமென்ஷன்ஸ்ல இருக்கிற டேட்டுன்னு கொடுத்துருவேன். ஸோ இது கொடுத்துட்டு இது ரெண்டு கொடுத்தாலே போதும், எனக்கு வந்துடுமா. இப்போ எனக்கு என்ன காட்டும்னா, இதுக்கு முன்னாடி நான் ஒன்னே மட்டும் வச்சிடுறேன். இது வச்சுன்னா நமக்கு கம்பேரிசனுக்காக ஈஸியாக இருக்கும். ஸ்லைசர்னு ஒரு பட்டன் இருக்கு, இதில் போயிட்டு என்ன பண்ணுறேன்னா அந்த டேட்டில் இருக்கிற இயரை மட்டும் எடுத்து போட்டுறேன். இதை வந்துட்டு நான் பட்டனாக மாற்றிடுறேன். ஓகே, ஸ்லைசரை வந்துட்டு டைல் வேணாம், டைல் மாற்றிடுறேன். ஓகே ஓகே, இப்போ வந்துட்டு 3 வருஷத்துல நான் டேட்டா இருக்கு. இப்போ நான் டோட்டல் இயர் டு டேட்னு ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? டோட்டல் இயர் டு டேட் சேல்ஸ்ன்னு கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ என்ன பண்ண போறேன்னா இதை நான் இங்கே யூஸ் பண்ணிப்பேன். ஓகேவா? 474 மில்லியன் சேல்ஸ்னு காட்டுது. 2023 கொடுத்தனா 448 மில்லியன் சேல்ஸ், 2024ல 466. இந்த வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு 474 மில்லியன் சேல்ஸ். ஸோ இப்போ கரண்டாக காட்டுறது என்ன காட்டும்னா கடைசியாக இருக்க எந்த வருஷத்தோட சேல்ஸ் மட்டும் எனக்கு காட்டும், டோட்டலாக காட்டாம டோட்டல் இயர் டு டேட் சேல்ஸ் தான் இந்த வருஷத்தோடது மட்டும் தான் காட்டுது. ஏன்னா 2023 கிளிக் பண்ணால் தான் அந்த வருஷத்தோட காட்டுது, அந்த வருஷத்தோட மட்டும் டோட்டல் இயர் டு டேட் சேல்ஸ் காட்டுது. பட் நான் எதுவுமே கிளிக் பண்ணலன்னா கரண்ட் வருஷத்தோட காட்டும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா டோட்டல் இயர் டு டேட்டோட சேல்ஸ். நான் இந்த இடத்துல இது பண்ணிக்கலாம். இது இல்லைன்னா நான் என்னால் டோட்டல் குவார்டர் டேட் மாற்றிக்கலாம், மந்த் டேட்னாலும் கரண்ட் மந்த் எடுத்து காட்டுமா. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலாம், நான் ரிமூவ் பண்ணிக்கிட்டு இப்போ இன்னொரு ஸ்லைசர் நான் வச்சு காட்டுறேன். இந்த இடத்துல எனக்கு இந்த டேட் வேண்டாம், இதுல இருந்து நான் மந்த் எடுத்து போட்டுக்கிறேன். ஓகே, மந்த் போட்டுட்டு இப்போ டோட்டல் இயர் டு டேட் சேல்ஸ் பதிலாக டோட்டல் மந்த் டு டேட் சேல்ஸ் போகிறேன். மந்த் டு டேட்ல எனக்கு என்ன பண்ணு, சம் தான் கொடுத்துருக்கேன். ஆவரேஜ்னா ஆவரேஜ் பண்ணும், சம்னா சம் பண்ணும், அவ்வளோதான். ஸோ மந்த் டு டேட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு என்ன ஆகும்னா ஒரு எடுத்துட்டு டோட்டல் மந்த் டு டேட் சேல்ஸ் போட்டேன். ஓகே, இப்போ என்ன காட்டுது, இதை 2025ல கடைசி வருஷத்துல இருக்கக்கூடிய 2025ல டிசம்பர் மாசத்தோட சேல்ஸ் எவ்வளோ அதை காட்டுது. ஓகேவா? அதே நவம்பர் மாசத்தோட சேல்ஸ் மாறும். ஸோ கடைசி மாசத்தோட சேல்ஸ் மட்டும் எனக்கு காட்டும். கடைசி வருஷம் என்னது 2025, கடைசி மாசம் என்னது டிசம்பர், அதோட சேல்ஸ் என்ன 41. நான் இது எதுவுமே கிளிக் பண்ணாலும் எனக்கு அதே தான் காட்டும். ஸோ அந்த மாசத்தோட கரண்ட் இப்போ கேட்பாங்க உனக்கு இந்த மாசத்தோட சேல்ஸ் மட்டும் எவ்வளோ அப்படின்னா எனக்கு கரண்டா எனக்கு என்ன காட்டணும்னா அந்த மாசத்தோட மட்டும் காட்டணும். பட் நம்ம ஃபில்டர் அப்ளை பண்ணால் பிரச்சனையே இல்லை, அது பாட்டு ஆட்டோமேட்டிக்காக மாறும். இந்த வருஷத்துக்கு எவ்வளோ, இந்த வருஷத்துக்கு எவ்வளோன்னு மாறும்.
அது ப்ராப்ளம் இல்லை. பட் நான் ஃபில்டர் அப்ளை பண்ணலன்னா எனக்கு கரண்ட் மாசத்தோட மட்டும் காட்டணும் அப்படின்ற போது இதை மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இயர் குவார்டர் டு டேட்னால உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி டேட்ஸ் இயர் டு டேட் இது என்ன ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். இந்த இடத்துல டேட்ஸ் இயர் டு டேட் சேல்ஸ் நான் போடுறேன். ஓகே, டேட்ஸ் ஆஃப் YTD. ஓகே, ஸோ இதில் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன சின்டாக்ஸ் இருக்குன்னு பாருங்க. டேட்ஸ் இருக்கு, இயர் எண்ட் டேட் இருக்கு. ஓகே, ஸோ இதில் சம் ஆஃப் சேல்ஸ் அமௌண்ட்டு டேட்ஸ் ஆஃப் இயர் டு டேட் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நான் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே என்னன்னா கால்குலேட் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு தெரியும்ல. கால்குலேட்டர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணணும், சொல்லலாம் டேட்ஸ் இயர் டு டேட் வந்துட்டு எக்ஸாம்பிள் டைப் இஸ் ஓகே. Sum of okay calculate functions நமக்கு தெரியும். ஓகே, டேஸ் இயர் டு டேட் வந்துட்டு எங்க யூஸ் பண்ணுவோம்னா டோட்டல் இயர் டு டேட் ஃபங்க்ஷன்ஸ் இப்படி யூஸ் பண்ணுவோம். ஓகே, டோட்டல் இயர் டு டேட் இப்படி யூஸ் பண்ணுவோம். பட் டேட்ஸ் இயர் டு டேட் அப்படி யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணோம்னா கால்குலேட் யூஸ் பண்ணிக்கிட்டு சம் கால்குலேட்டர் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், சம் ஆஃப் சேல்ஸ் ஃபேக்டர் ஆஃப் சேல்ஸ் அமௌண்ட். இது வந்துட்டு கால்குலேட்டர் பொறுத்த வரைக்கும் என்னென்ன யூஸ் பண்ணலாம் நம்ம பார்த்து ஞாபகம் இருக்கா. என்ன பார்த்தோம், கால்குலேட்டர் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிரஷன்ஸ் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் எனக்கு ஃபில்டர்ஸ் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தோமா. ஸோ இப்போ சம் ஆஃப் ஓகே சேல்ஸ் ஃபேக்டர்ஸ் சேல் அமௌண்ட்டை எனக்கு சம் பண்ணேன். ஆமாம், ஃபில்டர் வந்துச்சு. ஃபில்டர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ஃபில்டர்ன்ற இடத்துல தான் என்ன பண்ணுவேன்னா டேட்ஸ் ஆஃப் அதில் நான் டேட் போடுவேன். ஓகே, என்ன ஃபில்டர் பண்ணு கரண்ட் இயர் டு டேட்டோட தான் ஃபில்டர் பண்ணுன்னு போடுறேன். இதில் என்ன போடணும், டேட்ன்றது என்ன கொடுக்கணும், கேலண்டர் ஆஃப் டைமென்ஷன் ஆஃப் டேட்டா. நான் இதில் வந்துட்டு இந்த டேட் தான் கொடுப்பேன், சேல்ஸ் ஃபேக்டர் ஆர்டர் டேட் கொடுக்க மாட்டேன். ஓகே, பிகாஸ் எதனால எப்பவுமே டைம் இன்டெலிஜென்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கேலண்டர் டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணிடுவோம். அந்த டேபிள் வச்சு தான் ரெஃபர் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இது பதிலாக என்ன பண்ணுறேன்னா டேட்ஸ் ஆஃப் இயர் டு டேட் சேல்ஸ். ஓகே, ஸோ இது என்ன காட்டுது, கடைசி வருஷத்தோட சேல்ஸ் காட்டும். ஓகே, மாறும் அது மாதிரி. இதுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா, ஸோ நீங்கள் ஃபில்டர்ஸ் எவ்வளோ ஃபில்டர்ஸ் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த டேட்ஸ் ஆஃப் இயர் டு டேட் யூஸ் பண்ணீங்கன்னா, டோட்டல் இயர் டு டேட் யூஸ் பண்ணீங்கன்னா அதுலேயுமே கடைசியாக ஃபில்டர் அப்ளை பண்ணிக்கலாம். சரி, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கா, நான் இந்த ஃபில்டர் போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இன்னொரு ஃபில்டர் நான் போட முடியுமா, எனக்கு வேற ஃபில்டர் போடணும் அப்படின்னா போட்டுக்கலாமா. டேட்ஸ் ஆஃப் இயர் டு டேட் சேல்ஸ் எனக்கு ஒரு ப்ராடக்டோட அந்த ப்ராடக்டோட சேல்ஸ் மட்டும் வேணும்னா என்ன பண்ணுவேன், சும்மா எனக்கு ப்ராடக்ட்ஸ் டைமென்ஷன்ஸ் நான் போட்டுட்டு பிராண்ட் ஈக்குவல் டு ஏதோ ஆப்பிள் நான் போட்டேன்னா எனக்கு ஆப்பிளோட சேல்ஸ் மட்டும் காட்டும், ஆப்பிள் பிராண்டோட சேல்ஸ் மட்டும், அந்த கடைசி வருஷத்தோட சேல்ஸ் மட்டும் காட்டும். ஸோ இதில் நான் எப்படி பண்ணலாம், நிறைய ஃபில்டர்ஸ் கூட போட்டுக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி கால்குலேட் யூஸ் பண்ணியிருக்கனால. ஓகே, ஸோ இப்போ இதோட இது பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி டேட்ஸ் ஆஃப் மந்த் டேட் போட்டிங்கன்னா மந்த் வரும் உங்களுக்கு, குவார்டர் டு டேட்னா QTD போடுவீங்க. ஓகே, YTD QTD அண்ட் MTD போடுவீங்க. ஸோ இது ரெண்டுமே சேம் ஃபங்க்ஷன்ஸ் தான், கொஞ்சம் சின்டாக்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் எதுக்காக டீச் பண்ணுறேன்னா பிகாஸ் வந்துட்டு இன்டர்வியூஸில் இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் மாதிரி கேட்பாங்க. அதுக்காக தான் நம்ம கம்பேரிசன் தெரிஞ்சிச்சுன்னா இதுவுமே யூஸ் பண்ணலாம் அதுவுமே யூஸ் பண்ணலான்ற மாதிரி பண்ணிக்கலாம் சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ டேட்ஸ் பிட்வீன் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. எனக்கு ஜான்ல இருந்து மார்ச் வரைக்கும் மட்டும்தான் சேல்ஸ் வேணும், வேற எந்த சேல்ஸுமே வேணாம் அப்படி. இதெல்லாம் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா டேட்டை கூட கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு சேல்ஸ் ஆஃப் ஜான்ல கிரியேட் பண்ண முடியுங்களா, இது காலம் இப்போ நிறைய காலம் வைஸ் தான் இது கிரியேட் பண்ண முடியாதுங்களா, இது எப்படி காலம் ஒர்க் ஆகும், இல்லை இப்போ அந்த டிஃபரன்ஸ் சொல்லுங்க. சேல்ஸ் ஆஃப் ஜான் ஆஃப் மார்ச் இருக்கா. ஸோ சேல்ஸ் ஜான் மார்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஜான்ல இருந்து மார்ச் வரைக்கும் சேல்ஸ் வேணும். ஸோ இதில் என்ன யூஸ் பண்ண போறேன், டேட்ஸ் பிட்வீன் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ண போறேன். ஸோ டேட்ஸ் பிட்வீன் ஃபங்க்ஷன்ஸ்ல முன்னாடி நம்ம இது வந்துட்டு என்ன பண்ணலாம், கால்குலேட் பண்ணலாம். கால்குலேட் ஃபங்க்ஷன்ஸ் தான் அதிகமாக கால்குலேட் தெரிஞ்சுக்கணுன்ற கால்குலேட் ஃபங்க்ஷன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் சம் ஆஃப் சேல்ஸ் ஃபேக்ட் ஆஃப் சேல் அமௌண்ட்டை நான் போட போறேன். ஓகேவா, ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு கமா
இப்போ எனக்கு ஃபில்டர் என்ன பண்ணும், எனக்கு என்னென்ன டேட்ஸ் பிட்வீன் இந்த இப்போ யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ யூஸ்வலாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல டேட்ஸ் பிட்வீன் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டேட்டை மட்டும் எனக்கு ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். நான் இதை தூக்கி கால்குலேட்டர் போட்டுருக்கேன். ஓகேவா? ஸோ எனக்கு என்ன பண்ணணும்னா, டேட்ஸ்ன்றது எனக்கு கேலண்டர் ஆஃப் டேட்டா. இந்த டேட்ல எனக்கு எங்க இருந்து எது வரைக்கும் வேணும் நான் போட்டுக்கலாம், மென்ஷன் பண்ணலாமா? கேலண்டர் டைமென்ஷன்ல டேட்ல டேட் ஆஃப் எனக்கு இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ண தெரியுமா, ஸ்டார்டிங்ல போன வீடியோல யூஸ் பண்ணோமா? டேட் ஆஃப் எனக்கு 2024 என்ன பண்ணும் 1. ஓகே, 1 கொடுத்தனா எனக்கு அந்த வருஷத்துல இருந்து மறுபடியும் டேட் ஆஃப் 2024 3rd 1. ஓகே, ஸோ எனக்கு என்ன ஆயிருக்கு, எனக்கு 31 கொடுத்துருக்கேன். 31 தான் கடைசி வரும். ஓகே, எனக்கு இப்போ நான் இதை எனக்கு டேட்ஸ் பிட்வீன்ன்றது எனக்கு இது வரைக்கும் எனக்கு ஒரு டேபிளாக கொடுத்துரும். ஓகே, இப்போ இதை நான் எதை போட போறேன், இந்த வரைக்கும் டேட் மட்டும் எனக்கு கொடுத்துருச்சு. இதை நான் அப்படியே தூக்கி கால்குலேட்டர்ல போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன காட்டும்னா, எனக்கு 2024 இயர்ல எனக்கு 31 இந்த டேட் மட்டும் எனக்கு காட்டும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை போட்டுட்டேன். ஓகேவா? எனக்கு ஜான் மார்ச்சோட 2024 போடுறேன்னா இந்த இடத்துல. ஓகே, 2024ல ஜான் மார்ச்சோட சேல்ஸ் மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 114 மில்லியன். ஓகே, இப்போ எனக்கு ஒரு பார்க்கறதுக்கு இந்த பீரியட்ல மட்டும் பார்த்தோம்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? டேட்ஸ் பிட்வீன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டேட்ஸ் இன் பீரியட் ஒரு ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஒரு ரோலிங் பீரியட் மாதிரி பார்ப்பாங்க. ரோலிங் பீரியட்னா எனக்கு இன்னைக்கு டேட் எடுத்தீங்கன்னா கடைசி 3 மாசம் சேல்ஸ் எவ்வளோ, இல்லை எனக்கு கடைசி 7 நாள் சேல்ஸ் எவ்வளோ, இல்லை எனக்கு கடைசி அடுத்த நெக்ஸ்ட் 1 வீக்கோட சேல்ஸ் எப்படி என்ன எவ்வளோ, இப்படி நான் பார்த்துட்டே முடியும். அதுக்காக டேட்ஸ் இன் பீரியட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு என்ன யூஸ் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் கிளிக் பண்ணி நியூ மெஷர் தான். ஓகே, டேட்ஸ் அண்ட் பீரியட் சேல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி இதெல்லாம் வந்துட்டு கால்குலேட்ல யூஸ் பண்ணிப்போம் அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போறேன், கால்குலேட் சம் ஆஃப் சேல்ஸ் அமௌண்ட்டா, கால்குலேட் சம் ஆஃப் சேல்ஸ் ஃபேக்ட் ஆஃப் யூஸ் பண்ணிட்டேன், கம்மா டேட்ஸ் இன் பீரியட். ஓகே, டேட்ஸ் இன் பீரியட்ல என்ன போட போறேன், டேட்ஸ் ஸ்டார்ட் டேட்டு எவ்வளோ நாள் பார்க்கணும். புரியுதா? எனக்கு டேட்ஸ் வந்து எனக்கு கேலண்டர் டைமென்ஷன் ஆஃப் டேட். ஓகேவா? அந்த டேட் தான் யூஸ் பண்ண போறோம் டேட்ஸ்ன்ற டைம்ல. பிகாஸ் நீங்க இது கேலண்டர் டேபிள்னால அதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்க வேற டேபிள் இருந்துச்சுன்னா அந்த டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்டார்ட் டேட் எனக்கு என்னைக்குலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் நான் போடணும். ஓகேவா? எனக்கு மேக்ஸிமம் ஆஃப் கேலண்டர் ஆஃப் டேட்னா என்ன அர்த்தம், எனக்கு என்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னா இப்போ நான் மேக்ஸிமம் ஆஃப் காலண்டர் ஆஃப் டேட்னா இது எப்படி ஒர்க் ஆகுன்றதை காட்டுறேன். இந்த மேக்ஸிமம் ஆஃப் காலண்டர் ஆஃப் டேட். ஓகே, இது போட்டுக்கிட்டு கம்மா -3 அப்படின்னா 3 மாசம் 3ன்னு போட்டிருக்கேன். 3 3 மந்த் முன்னாடி. இதே எனக்கு 1 வாரம் முன்னாடினா 7 டே நான் போடுவேன் இந்த இடத்துல. ஓகே, எனக்கு லாஸ்ட் 7 days சேல்ஸ் அப்படின்னு நான் போடணும். இது என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 7 day சேல்ஸ். ஓகே, இப்போ நான் இது பண்ணிட்டேன். ஓகே, இது என்ன ஒர்க் ஆகும்னு மட்டும் பார்ப்போம். ஓகே, இப்போ என்கிட்ட ஒரு டேட் இருக்குன்னு நான் சொல்றேன். ஓகேவா? இதுல ஸ்லைஸ் நான் எடுத்துக்கிறேன். ஸ்லைஸ் எல்லாம் நான் டேட் எடுத்து போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ எனக்கு என்னன்னு எடுத்துருக்கேன்னா, எனக்கு 1ஆம் தேதி மட்டும் இருக்கு. ஓகேவா? ஜஸ்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் டே மட்டும் இருக்கு. இல்லைன்னா நான் கடைசியே எடுத்துக்கிறேன். ஓகே, எனக்கு கடைசியே நான் எடுத்துக்கிறேன். இல்லைனா கூட 27 வச்சிருக்கேன். இப்போ எனக்கு 27 அந்த டே மட்டும் இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம கிரியேட் பண்ணல லாஸ்ட் 70 days என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 27 டே தான் எனக்கு இப்போ ஃபில்டர் அப்ளை ஆகிருக்கா. இப்போ எனக்கு மேக்ஸிமம் டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 27. நான் எதுவுமே அப்ளை பண்ணலன்னு வச்சுக்கோங்க, ஃபில்டரே அப்ளை ஆகலைன்னா மேக்ஸிமம் அப்டேட் 31 வரும். இப்போ ஃபில்டர் அப்ளை ஆகிருக்கு, எதனா நான் ஏதாவது ஃபில்டர் அப்ளை பண்ணியிருந்தேன்னா அந்த ஃபில்டர்ல என்ன டேட் மேக்ஸிமமா இருக்கோ அதுதான் வந்து எனக்கு மேக்ஸிமம் காட்டும். இப்போ இதுல இருந்து எனக்கு 7 டே முன்னாடினா எனக்கு 6/9 என்ன அர்த்தம், எனக்கு வந்துட்டு 30/8 காட்டுமா, 30 ஆகஸ்ட் காட்டும், 31 ஆகஸ்டோ 30 ஆகஸ்டோ காட்டும் எனக்கு. ஓகேவா? அதான் நான் 7 days. அப்போ 30 ஆகஸ்ட்ல இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் எனக்கு எவ்வளவு சேல் ஆகிருக்குன்றது எனக்கு கால்குலேட் பண்ணி கொடுக்கும். இதுதான் டேட்ஸ் இன் பீரியடோட ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா?
எப்படி கால்குலேட் பண்ணி எப்படி இது பீரியட்ல கால்குலேட் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்படிதான் ஒர்க் ஆகும். அவங்க எப்படி கேட்பாங்கன்னா, எனக்கு நான் என்ன டேட் வச்சிருக்கணும், கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, எனக்கு நான் ஒரு டேட் நான் வச்சிருக்கேன். ஓகே, 25th நான் 6th மார்ச் 6th ஜூன் வச்சிருக்கேன்னா, எனக்கு ஜூன்ல இருந்து அதுக்கு முன்னாடி 3 மாசம் முன்னாடி சேல்ஸ் வேணும். அப்படின்னா ஏப்ரல் வேணும், மே வேணும், ஜூன் வேணும். அந்த மாதிரி எனக்கு சேல்ஸ் வேணும். லாஸ்ட் 3 months சேல்ஸ் கேட்பாங்க. நான் என்ன டேட் செலக்ட் பண்ணிருக்கணும், அந்த டேட்ல இருந்து எனக்கு 3 மாசம் முன்னாடி எவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்கு, அதான் டேட்ஸ் அண்ட் பீரியட் சேல்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஓகேவா, இது ரோல்ஸ் இது மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் டேட் ஆட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியா இருக்கும். இதுவுமே மெஷர் தான். ஓகே, இதுவுமே எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு போன வருஷம் சேல்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன், சிம்பிளா கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். எப்பவுமே கால்குலேட்டர் தான் யூஸ் பண்றோம். சம் ஆஃப் சேல்ஸ் ஃபேக்ட் ஆஃப் சேல்ஸ் அமௌண்ட். ஓகேவா, இதெல்லாம் வந்துட்டு எனக்கு என்ன வேணும், ஃபில்டர்ல என்ன பண்ண போறேன்னா டேட் ஆட் யூஸ் பண்ண போறேன். டேட் ஆட்ல என்ன பார்க்க போறேன், டேட்ஸ் என்னது, கேலண்டர் ஆஃப் டேட்டா. ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன கேட்டிருக்கு, டேட் கேட்டிருக்கா மேல. ஸோ கேலண்டர் ஆஃப் டேட் என்ன வேணும், நம்பர் ஆஃப் இன்டர்வல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 7 வேணும். 1 ப்ரீவியஸ் இயர்னா 1 இல்லை, இதெல்லாம் எனக்கு ஒரு போன வருஷம் நான் கொடுத்துட்டேன்னா, இது கொடுத்துட்டு நான் ரன் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன ஆகும், இப்போ போன வருஷத்தோட சேல்ஸ் கூட எனக்கு காட்டும். ஓகேவா, இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா, இப்போ நான் கிளிக் பண்ணேன்னா இப்போ ஃபில்டர் அப்ளை ஆகிருக்கு. இது விட்டுருங்க, ஃபில்டர் நான் எல்லா ஃபில்டரும் கிளியர் பண்ணிடுறேன். எந்த ஃபில்டருமே அப்ளை ஆகலை, கிளியர் கொடுத்தாச்சு. ஓகேவா, இப்போ நார்மலா எனக்கு என்ன காட்டுன்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் போன வருஷம் சேல்ஸ் பார்க்கணும். போன வருஷம் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ 940 million காட்டுது. ஓகே, ஸோ ப்ரீவியஸ் இயர் சேல்ஸ் என்ன காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷத்துக்கு முன்னாடி எப்படி காட்டுதுன்னா, இந்த இடத்துல லாஸ்ட் இயர் சேல்ஸ்ன்றது எங்க அந்த ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். லாஸ்ட் இயர் சேல்ஸ்ன்ற ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர் சேல்ஸ்ன்ற ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு வருஷம் முன்னாடியில இருந்து, எனக்கு ஸ்டார்ட் ஆனதுல இருந்து அந்த ஒரு வருஷம் முன்னாடி வரைக்கும் எவ்வளவு சேல்ஸ் காட்டும் அப்படின்னா, எனக்கு என்ன இருக்குன்னா 2023யும் 2024 சம்மா இருக்கு. ஓகேவா, 448 million 466 million சம்மான எனக்கு என்ன கிடைக்குமோ 940 million கிடைக்கும். ஓகேவா, ஸோ எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு காட்டும் டேட் ஆட்ன்றது. ஒரு ஷிஃப்ட் பண்ணிடும், கடைசியில ஒரு வருஷம் முன்னாடி வரைக்கும் எனக்கு எவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்கு அந்த மாதிரி காட்டும். ஓகேவா, ஓகே, ஸோ இது வந்துட்டு இப்படி நடக்கும். அதே வந்துட்டு டேட்ஸ் அண்ட் பீரியட் டிஃபரன்ஸ். ஸோ எல்லாமே ஒன்று டிஃப்ரெண்ட்ஸாக நடக்கும். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை அந்த ரீவாட்ச் பண்ணின வீடியோஸ் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும் என்ன நடக்குதுன்றது. ஓகே, ஸோ இதுதான் இந்த ஃபங்க்ஷன்ஸோட விஷயம். ஸோ இதை நம்ம வந்துட்டு இப்படி நம்ம டாக்ஸ் தெரிஞ்சிருக்கோம்ல, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நம்ம இதுலேயும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டேஷ்போர்ட் பண்ணுவோம். டேஷ்போர்டில் தான் வந்து நிறைய இந்த மாதிரி நிறைய இந்த மெஷர்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா, கேபிஐஸ் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்மளுக்கு இனிமேல் ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டேட் ஆட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோமா. நெக்ஸ்ட் சேம் பீரியட் லாஸ்ட் இயர் பார்த்துறோம். முதல்ல சேம் பீரியட் லாஸ்ட் இயர் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த நாளைக்கு போன வருஷத்துல எங்க இருந்தோம். ஓகேவா, அந்த மாதிரி இந்த இடத்துல சேம் எல்லாமே கால்குலேட் யூஸ் பண்ணி போடுறோம். இந்த இடத்துல நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதுல சேல்ஸ் லாஸ்ட் இயர் நான் போட்டுறேன். கால்குலேட் சம் ஆஃப் சேல்ஸ் ஃபேக்ட் ஆஃப் எனக்கு இப்போ யூஸ் பண்ணது சேம் பீரியட் லாஸ்ட் இயர். சேம் பீரியட் லாஸ்ட் இயர்ல கேலண்டர் ஆஃப் டேட். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுன்றது பார்த்துக்கோங்க. இதுக்கு தான் ஓகே, இதில் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இது வந்துட்டு ஃபில்டரோட அப்ளை ஆகும். ஓகேவா, இப்போ நான் இது கொடுத்துட்றேன். ப்ரீவியஸ் இயர் சேல்ஸ் நான் எடுத்துடுறேன். அது பதிலாக சேம் பீரியட் லாஸ்ட் இயர் சேல்ஸ் நான் போடுறேன். ஓகேவா, ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. இப்போ வரைக்கும் இந்த ஃபில்டரும் அப்ளை பண்ணல. ஓகேவா, எனக்கு நான் டிசம்பர் வச்சிருக்கேன். ஓகேவா, 2025 வச்சிருக்கேன். டிசம்பர் 2025ல பார்த்தீங்கன்னா எனக்கு 40 million சேல்ஸ் இருக்கு. ஓகேவா,
டிசம்பர் 2025 எனக்கு என்ன காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா 40 மில்லியன் காட்டுது. பட் இது என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா நான் இதை விட்டுருங்க. இதை எனக்கு நான் விட்டுட்டு நான் இதையுமே கிளிக் பண்ணிடுறேன். இப்போ நார்மலாக வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெஷர் வச்சிருக்கேன்னு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா டோட்டல் சேல்ஸ்ன்னு ஒரு மெஷர் வச்சிருக்கேன். டோட்டல் சேல்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஓகே சேல்ஸ் ஃபேக்டர் சேல் அமௌண்ட் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதை நான் ஒரு கார்டு யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, டோட்டல் சேல்ஸ்ன்றது நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஒரே ஒரு சின்ன வேலை இருக்குது இதில். ஓகே, 1.49 பில்லியன் சேல்ஸ் வந்து என்கிட்ட இருக்கு. ஓகே, 1.49 பில்லியன்ஸ் வந்து டோட்டல் சேல்ஸ். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா டிசம்பர் 2024 சேல்ஸ் பார்க்குறேன். எவ்வளோ காட்டுது? 40.32 பில்லியன் சேல்ஸ் காட்டுது. ஓகேவா? இப்போ நான் 2025 டிசம்பர் கிளிக் பண்ண எனக்கு என்ன காட்டணும்? இந்த இடத்துல சேம் பீரியட் லாஸ்ட் இயர்ல 40.2 மில்லியன் சேல்ஸ் காட்டும். புரியுதா? இப்போ நான் நார்மல் சேல்ஸ்ல பாத்தீங்கன்னா 2024ல டிசம்பர்ல எனக்கு எவ்வளவு சேல்ஸ்? இது நார்மல் சேல்ஸ். இந்த இடத்துல 40.32 மில்லியன் காட்டுது. இப்போ நான் 2025 டிசம்பர் கிளிக் பண்ணேன்னா அப்ப என்ன காட்டணும்? 2024 டிசம்பர் காட்டணும். சேம் பீரியட் லாஸ்ட் இயர் அதோட சேல்ஸ் எனக்கு இந்த இது மெஷர் காட்டுறது. புரியுதா? ஸோ சேம் பீரியட் லாஸ்ட் இயர்னா இப்படி ஒர்க் ஆகும். இப்படியே நான் வந்துட்டு நான் சொல்றேன், சாம்பிளுக்கு சொல்றேன். எனக்கு நான் வந்துட்டு நார்மலா பாக்குறேன். ஓகே, எனக்கு 2024 ஜான்வரியில எவ்வளவு சேல்ஸ் நான் பாக்குறேன். இதை மட்டும் இதை விட்டு கீழே இது விட்டுருங்க, இது விட்டுருங்க, இதை மட்டும் பார்ப்போம். ஓகேவா? எனக்கு 2024 ஜான்வரியில எவ்வளவு சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 42.41 மில்லியன் காட்டுது. இப்போ சேம் பீரியட் லாஸ்ட் இயர்னா நான் என்ன பண்றேன்னா எனக்கு 2025 ஜான்வரினா என்ன காட்டணும்? 2024 ஜான்வரி காட்டணும். சேம் பீரியட் லாஸ்ட் இயர் அது என்ன காட்டணும். அப்ப எனக்கு என்ன காட்டுது? அதே சேம் பீரியட் லாஸ்ட் இயர் எனக்கு முன்னாடி எனக்கு 42 காட்டுச்சா, அந்த 42 எனக்கு இங்க காட்டும். ஸோ இதான் சேம் பீரியட். போன வருஷத்துல நான் எப்படி இருந்தாலும் கம்பேர் பண்றது தான் இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெஷர் யூஸ் பண்ணி பண்ணணும். ஓகே, இது சேம் பீரியட் லாஸ்ட் இயரோட சேல்ஸ். ஓகே, அண்ட் இது நீங்க மந்த் வச்சுக்கலாம், டேட் வச்சுக்கலாம். ஓகே, நான் மந்த் அப்ளை பண்ணா எனக்கு மந்த் காட்டும். இது வந்து ஃபில்டர் அப்ளிகேஷன்ஸ் தான். நான் ஃபில்டர் ஒன்னொன்னு ஃபில்டர் அப்ளை பண்ண இது எல்லாமே மாறிட்டே இருக்கும். ஏன் 2023 காட்டல பாத்தீங்கன்னா பிகாஸ் என்கிட்ட 2023 முன்னாடி 2022 கிடையாது. ஸோ அதனால எனக்கு என்ன காட்டும்? இது லாஸ்ட் இயர் சேல்ஸ் எனக்கு காட்டவே காட்டாது. ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன்ஸ் கடைசியா பாத்தீங்கன்னா என்கிட்ட parallel period ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ரிட்டர்ன் ஸ்டேட்ஸ் ஃப்ரம் parallel periods. ஓகே, ப்ரீவியஸ் மந்த் ஆர் இயர். ஓகே, ஸோ இது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நியூ மெஷர் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் நான் அதை அப்படியே நான் டைப் பண்ணுறதுல அப்படியே காப்பி மட்டும் பண்ணிடலாம். அப்படியே அவங்களுக்கு சொல்லி தரது எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். பட் ஆக்சுவலாக யூஸ் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா என்னென்ன யூஸ் பண்ணுவோம்னா டோட்டல் இயர் டு டேட்டு டே. ஓகேவா? டோட்டல் இயர் டு டேட் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். டேட் ஆட் யூஸ் பண்ணுவோம். டேட்ஸ் பிட்வீன் யூஸ் பண்ணுவோம். டேட்ஸ் இன் பீரியட் யூஸ் பண்ணுவோம். ரெண்டு லாஸ்ட் 3 months சேல்ஸ். ஓகேவா? அவ்வளோதான். சேம் பீரியட் லாஸ்ட் இயர் கூட எதுவுமே யூஸ் பண்ணுவோம். பட் இதெல்லாம் வந்து எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம் பேரலல் பீரியட்லாம். பட் நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லி தரது எதுக்காகனா இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அண்ட் வந்துட்டு இன்டர்வியூஸ்ல வந்துட்டு என்னன்னு தெரிஞ்சு கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணணும் அதுக்காக. ஸோ டோட்டல் ப்ரீவியஸ் இயர் சேல்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கால்குலேட் sum of sales fact of sale amount. Okay, parallel period returns a parallel period of dates for the given set of dates and specified interval. Okay, so எனக்கு டேட் என்ன கொடுக்குறேன்னா இந்த இடத்துல ஒரு வருஷம் நான் கொடுக்குறேன். ஓகே, calendar of date -1 year. ஓகே, ஒரே நிமிஷம். யூஸ் பண்ணிக்கிறேன். சேம் என்ன பண்ணிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் சேல்ஸ்ன்றது இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. பேரலல் பீரியடுக்கும் இதுக்கும். ஸோ இதில் நான் மந்த் வச்சு 2025 நான் கிளிக் பண்ணுறேன். 2025ல பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன காட்டுது? ப்ரீவியஸ் இயர் சேல்ஸ் எவ்வளோன்னு காட்டுது. எனக்கு
ப்ரீவியஸ் இயர் சேல்ஸ் இது டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ, இந்த வருஷத்தோட சேல்ஸ் 473 மில்லியன், போன வருஷத்தோட சேல்ஸ் எனக்கு 466 மில்லியன். இது காட்டுச்சா? இதுவுமே காட்டுது, இதுவுமே காட்டுது. போன வருஷத்தோட சேல்ஸ் 466 மில்லியன்ஸா, அதான் எனக்கு இது காமிச்சது. சேம் பீரியட் ப்ரீவியஸ் இயர் சேலும் 440 மில்லியன் சேல்ஸ் எனக்கு காட்டுச்சு. ஓகேவா? இப்போ நான் மந்த் அப்ளை பண்றேன். மந்த் அப்ளை பண்ணா எனக்கு மாறுமான்னு கேட்டீங்கன்னா, பேரலல் பீரியட் ஓகேவா என்ன பண்ணுதுன்னா, அந்த வருஷத்தோட இயர் மட்டும் நான் போட்டுக்கனால அந்த வருஷத்தோட இயரோட இது மட்டும் காட்டும். ஓகேவா? நான் மந்த் அப்ளை பண்ணல, நான் வந்துட்டு -1 மந்த்துன்னு கொடுத்தனா எனக்கு மந்த் மட்டும் காட்டும். நான் இந்த இடத்துல இயர் கொடுத்துருக்கேன், பட் இது வந்துட்டு எனக்கு இது இயரோட மாறல. ஓகேவா? ஸோ இதான் இதோட டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அதனால பிரைமரியா பார்த்தீங்கன்னா யூஸே பண்ண மாட்டோம். இதனால தான், ஏன்னா இது நிறைய கான்செப்ட் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப கொலாப்ஸ் ஆகுன்றனால. பட் ஏன்னா இது வந்துட்டு நான் இயர் போட்டதுனால மந்த்துக்கு எனக்கு அப்ளிகபிள் ஆகலை. ஓகே, ஜஸ்ட் அவ்வளோதான். ரொம்ப இவ்வளோதான். இது வந்துட்டு பேரலல் பீரியடோட இது. பட் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோன்றது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது சேம் பீரியட் லாஸ்ட் இயர் அண்ட் டேட் ஆடு, டேட்ஸ் இன் பீரியட், டேட்ஸ் பிட்வீன், ஃபைனலாக டோட்டல் இயர் டு டேட். அவ்வளோதான். 5 தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம்.